பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து 1991 தான் தாராளமயமாக்கல், தனியார் மயமாக்கல், உலகமயமாக்கல் இந்த இதை ஆரம்பிச்சிருக்காங்க. அதை ஆரம்பித்ததுக்கு அப்புறமா தான் வெளிநாட்டோட இந்த ஐடி கம்பெனிஸ் உள்ள வந்திருக்கு. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா சேல்ஸ் செக்டர், சர்வீஸ் செக்டரில் பார்க்கும்போது இது சர்வீஸ் செக்டரில் தான் வருது. நீங்கள் சர்வீஸ் யாருக்கு பண்ணுறீங்க? மோஸ்ட்லி வல்லரசு நாடுகளாக இருக்கக்கூடிய நாடுகளுக்காக தான் பண்ணுறீங்க. அவன் வந்து எப்படி உங்களை எடுக்கிறான், அதிக சம்பளம் கொடுத்து எடுக்கிறான் அப்படின்னா, அவன் ஒரு $1000 ஒரு கேண்டிடேட்டுக்கு கொடுக்குறான் அப்படின்னா உங்களுக்கு ஒரு $100 கொடுத்தே நமக்கு நாட்டில் ஆள் எடுத்துக்கலாம். உண்மையை சொல்ல போனால் ஒரு ஒரு பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி எகிப்தில் பார்த்தீங்கன்னா அடிமைகளை வந்து பாதுகாப்பாக வச்சுருக்கணும், கொசு கடிக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக பல எப்படி சொல்கிறது, அவங்க பண்ணின செலவுலையே அதுதான் அதிக செலவாம். அந்த மாதிரி செலவு பண்ணி அடிமைகளை கொசு கடிக்கக்கூடாதுன்னு பார்த்துருக்காங்க. என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுக்கு கொசு கடிச்சதுன்னா இந்த டெங்கு அந்த மாதிரி நோய்கள்லாம் வந்து இறந்துடுறாங்க. அவங்களுக்கு அடிமைகள் தேவை. அதனால் அதிக பொருட்செலவு பண்ணி அவங்கள பார்த்துக்கிறாங்க. அதே மாதிரி தான் இப்போ இந்த ஐடி